ரேபி 3.2ல ஒரு கம்ப்ளைண்ட் மீன்ஸ் அதிகமாக நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறோம். மெஷினில் டெலிவரி ஆகலைன்னு சொல்லிட்டு டெலிவரி பார் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் இது நடக்குது. இது பார் உடையுது, ப்ராக்கெட் உடையுது, பின் உடையுது, இந்த டேப்பர் பின் போகுது. இதில் பேசிக்கலி நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் அடிப்படையில் என்ன விஷயம்னா, முதல்ல ஒரு சாலிட் போட்டு பாருங்கள். சாலிட் வந்து டெலிவரியில் கிளியராக வருதான்னு பாருங்கள். டெலிவரியில் கிளியராக வந்துட்டால் மேக்ஸிமம் ஃபீடிங் டு டெலிவரி செயின் டைமிங் ஒன்று, ஜிப் டைமிங் அது கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக பாஸ் ஆகும் வெளியே. அது ஜிப் டைமிங் சரியாக இல்லைன்னு சொன்னால் சாலிட்லேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி டெலிவரி ரிலீஸ் பண்ணிவிடும். டெலிவரி பிடிக்கிறதுக்கு முன்னாடி சிலிண்டர் விடுறதால பேப்பர் வந்து மேலே பாஸ் ஆகும், இல்லை கீழே விழும். இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரும். இவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஜஸ்ட் தெரிஞ்சோ தெரியாமல் அனலைஸ் பண்ணாமல் இவங்க கிரிப்பரையே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி இந்த பின் உடையுது, ஸ்ப்ரிங்கு உடையுது, பார் உடையுது. பெரும்பாலும் டெலிவரியில் கம்ப்ளைண்ட் வந்து வெரி ரேர். செகண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய என்ன விஷயம்னா, இந்த கிரிப்பர் பேடில் ஒரிஜினாலிட்டி இப்போல பின் பண்ணிப்பாங்க ஸ்ப்ரிங் டவல். இதுவே பக்காவாக இருக்கும். காஸ்டிங் பேட் சீக்கிரம் தேயாது. நிறைய இடங்களில் வெல்டிங் பண்ணி ரைஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்க்ரூ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இது அன்னெசரி, தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அதுமாரி பண்ணதில்லை. ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருந்தால் எடுத்து. ஓகே பாய்.